ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த டேங்கை ரெடி பண்ண போகிறோம். முன்னையே இதெல்லாம் நான் கழுவி வச்சுட்டேன். இதுக்குள்ளே இருக்க ஃபீமேல் தான் நம்ம விட போகிறோம் கைஸ். அதுக்குள்ளே இருக்கு, நான் அப்புறம் காமிக்கிறேன். ஆரம்பிச்சுக்கலாமா? முதல்ல முன்ன சொன்ன மாதிரி சாண்டு போட்டுக்கலாம் கைஸ். இந்த சாண்டு பட்டும் நிறையா இருக்குது. சரி பார்ப்போம். முதல்ல இது கூட இருக்க சாடை நம்ம போட்டுருவோம் கைஸ். போட்டாச்சு கைஸ். நம்ம இந்த கத்திரிக்கோலை வச்சு லைட்டாக பரப்பி விட்டுக்கலாம். இந்த மண்ணையே நான் கலக்கலைன்னா, நம்ம போன வீடியோலேயே இந்த இதில் முன்னாடியே நம்ம பழைய டேங்க்லேருந்து கலக்கி தான் போட்டோம். இதுக்குள்ளே தான் போட்டோம். அதை நம்ம அப்படியே தான் போடுறோம். இது இன்னும் பத்தாது. இன்னும் கொஞ்சம் நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம். இன்னும் பெருசாக இருக்குது. அது வாட்டர் வச்சு எடுக்கிறது. ஒரு கவரில் எங்கள் அப்பா தான் வேஸ்ட் போட்டார். ரொம்ப பெருசாக இருக்குது. போட்டோம்னா இப்போ எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். போதுமான்னு பார்ப்போம் கைஸ். இதுவே போதுமாக தான் இருக்கும். இதுவே அதிகமாக இருக்குது கைஸ். இப்போ நம்ம தெரிஞ்ச மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இந்த போன வீடியோ காமிச்ச இந்த கல்லாகிய மரத்தை தான் போட போகிறேன். ட்ரிஃப்ட்வுட் கேட்டிருக்கேன். நமக்கு அந்த ட்ரிஃப்ட்வுட் கூடிய சீக்கிரத்தில் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம இதை போடலாம் கைஸ். நல்லா தொடச்சிக்குவோம். அப்போ நீட்டாக இருக்கும். இந்த உள்ளே ஒட்டிகிட்டு இருக்கிறது அப்படி மண்ணை வச்சு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா வந்துடும். இப்போதைக்கு நம்ம இதை போய் நம்ம புக்கு செட்டப் மாதிரி வச்சுக்கலாம் கைஸ். அவ்வளோதான். இந்த செட்டப் முடிஞ்சுது. இதுவும் இப்போ நம்ம இதை நான் போனதே சொன்ன மாதிரி இந்த இதை எடுத்து அப்படியே போடலாம். மீனை வளர்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அது எப்படி க்ளீன் பண்ணுறது, எந்த செட்டப்பில் வைக்கிறதுன்னு பார்க்கணும். உடனே அலிகேட்டர் கேட்ஃபிஷ்லாம் போகாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் கைஸ். இவ்வளோதான் தண்ணி வந்திருக்கு. இன்னும் தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு வரோம் கைஸ். தண்ணி ஃபில் பண்ணிட்டேன் கைஸ். இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இங்கே வச்சிடலாம். இந்த மேலே மறந்துட்டு இருக்க மாதிரி அப்படி அமுத்தி விட்டால் உள்ளே போயிடும். அப்படி அமுத்தி விட்டுக்கலாம். அமுத்தி விட்டா லைட்டு வர போயிடுங்க. போன வீடியோவில் சொன்ன மாதிரியே நம்ம டேங்கை இதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கணும்னு உங்ககிட்ட சொல்லலை. இப்போ நான் சொல்கிறேன். கொஞ்சம் ஊற்றிக்கிட்டாலே போதும். நான் ஏன் பாதி ஃபில் பண்ணிக்கிறேன், இதை எடுத்து மேலே வைக்கணும். அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதெல்லாம் பாதி ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு மீன் கூட காமிக்க போகிறேன். விட்டுலாமா? உங்களுக்கு தெரிஞ்ச மீன் தான் கைஸ் இது. அப்படியே விட்டால் இதுதான் கைஸ் ஃபீமேல்.
நல்லா எக்லோடடாகவே இருக்குது. இதில் 3 டைம் ப்ரீடிங் பண்ணுறோம். நல்லா ஃபீடிங் கொடுத்து இது பண்ணி வச்சுருக்கோம் கைஸ். ஸோ மறக்காமல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பை கைஸ்.